இந்த உலகத்திலே நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், லாங் லைஃப் இல்லைங்களா, உங்களுக்கு அந்த லாங் லைஃப் தீர்க்காயுசு கிடைக்கணும்னு சொன்னால் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கட்டளை. இந்த கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி இருப்போமா, உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறதில்ல. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, தாய் தகப்பனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் தங்கள் பேரில் எழுதி வாங்கி கொண்டு அவங்களை என்ன செய்கிறாங்க, வெளியிலே விரட்டி விடுகிறார்கள், அல்லது கொண்டு போய் அநாதை ஆசிரமங்களில் சேர்த்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அதனால தான் நம்முடைய ஆயுசு என்ன செய்யறதில்ல, ரொம்ப காலம் இருக்கிறதில்ல, நாம் நன்றாகவும் வாழ முடியாது. அதைத்தான் சொல்றார், உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணும் பொழுது இந்த உலகத்திலே நீ நன்றாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார் இல்லைங்களா. அப்புறம் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் இல்லைங்களா. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக இல்லைங்களா. அவங்க ஒன்றும் எதையும் உங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேலைக்கு, அவங்களுக்கு சில துணிமணிகள் இல்லைங்களா, அதுதான் தேவை இல்லைங்க. அதை கூட ஒரு பிள்ளைகளால் கொடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம பிள்ளைகளாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா. அதுலேயும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து என்ன பிரயோஜனம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் சாபங்களை கொண்டு வரும். நீ அளக்கிற அளவின்படி நாளைக்கு உன் பிள்ளைகள் உனக்கு அளப்பார்கள். எங்கள் பாஸ்டர் ஒரு கதை சொல்லுவார். அந்த நாட்களில் அவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்களாம், அவங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுப்பார்களாம். அவங்கள தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது. கொஞ்சம் நாட்கள் ஆனது. அந்த அப்பா அம்மா 2 பேரும் என்ன செய்தாங்க, இறந்து போய் விடுகிறார்கள். அந்த மகனுடைய பிள்ளை, பேரப்பிள்ளை இருக்கிறானே, அவன் என்ன செய்திருக்கிறான், அவங்களெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ட அந்த 2 பிளேட்டையும் என்ன செய்தான், கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சானா. அவன் அப்பா சொன்னான், எதுக்குடா அதை கொண்டு வந்து இங்கே வைக்கிற, அதை எடுத்து குப்பையில் போடுறா அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைப்பா, நாளைக்கு நீங்கள் வயசான பிற்பாடு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, நீ இதில் தானே கொடுத்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் தான் என்ன செய்யணும் கொடு, நீ அளக்கிறபடி உனக்கு அளக்கப்படும் இல்லைங்களா. அதனால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், தீர்க்காயுசை கொடுப்பார், உலகத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் வசனங்களை கொடுத்துருக்காரு தெரியுங்களா. அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் அவன் சொல்கிறான் இங்கே, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலே என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும். அது இல்லாத காலங்கள் ஒன்று இருந்தது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், ஆண்டவரே மற்றவர்களைப் போல எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, 3 வேளையும் சாப்பாடு கிடையவே கிடையாது, ஆனால் ஒரு நாளில் நீர் கண்டிப்பாக எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கும் அப்படி ஆகாரத்தை கொடுப்பீர், எங்களுக்கு மாற்றிக்கொள்ள துணி இல்லை ஆண்டவரே, ஆனால் ஒரு நாள் வரும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் நிச்சயமாக எங்களுக்கு நிறைய துணிமணிகளை கொடுப்பீர். இன்றைக்கு பார்த்தீங்களா, வீட்டில் நிறைய துணிமணிகள் பீரோவில், எதை போடுறதுன்னே தெரியல இப்போ இல்லைங்களா. காலையில் ஒரு துணி, மதியானம் ஒரு துணி, ஈவினிங் ஒரு துணி இல்லைங்களா. எங்கடா இப்போ ஃபங்க்ஷனுக்கு போனால் அதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு இல்லையா. இன்றைக்கி அதுவும் லேடிஸுங்களை பார்த்தீங்கன்னா பீரோவெல்லாம் சாரியாக இருக்கும் இல்லையா, எப்படியும் ஒரு 500 சாரியாவது இருக்கும், அப்படி அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவங்களுக்கு போட்டுக்கொள்ள அந்த ஜாக்கெட் கூட கிடையாது இல்லைங்களா. ஒரு சாரி 2 சாரியை தான் மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க, அணிவார்கள். அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. ஆனால் அந்த காலங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்ண உணவும் 3 வேளையும் சாப்பாடு இல்லையா, நினைச்சா சாப்பிடலாம், 3 வேளை இல்லை 6 வேளை கூட இன்றைக்கி சாப்பிடலாம் இல்லைங்களா. எதனா வேணால் உடனே ஒரு ஹோட்டலுக்கு என்ன செய்யலாம், போகலாம், நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் இல்லைங்களா. இன்றைக்கு விதவிதமான ஆகாரங்கள், வாய்க்கு ருசியான ஆகாரங்கள், விதவிதமான ஆடைகள் இல்லைங்களா, எல்லாம் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார்.
இதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறீர், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம வெளியில போகும்பொழுது, வரும்பொழுது, வண்டியில போகும்பொழுது, வரும்பொழுது நம்மை சுற்றிலும் அவர் தம்முடைய தூதர்களை பாதுகாப்பாக நிறுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், நமக்கு வேண்டிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து யாக்கோபு என்ன செய்தான்? போகும்பொழுது எப்படி போனான்? அவன் கையில் வெறும் ஒரு தடி வச்சிருந்தான், ஒரு கோல் இருந்துச்சு அவன் கையில். வேற பணம், ஆஸ்தி இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த யோர்தானை நான் கடந்து போகும் பொழுது, இந்த பெத்தேலை நான் கடந்து போகும் பொழுது ஒரு கோலும் கையுமாய் போனேன். 20 years, after 20 years இல்லைங்களா, 20 வருடங்கள் கடந்து பிற்பாடு அங்கே போய் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு வேலைகளை செய்து தன் மாமன் வீட்டில் இல்லைங்களா சம்பாதிக்கிறான். மனைவி, பிள்ளைகள், பொண்ணு, வெள்ளி, ஆடு, மாடு இல்லைங்களா, எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? 20 வருஷத்தில் சம்பாதிக்கிறான். அவன் திரும்பி வரும்பொழுது அந்த பெத்தேலை கடந்து வருகிறான், அந்த யோர்தானை கடந்து வருகிறான். அப்பொழுது சொல்றான், ஆண்டவரே, நான் போகும் பொழுது கோலும் கையுமாய் போனேன். அப்படின்னா வெறுமையாய் போனேன், ஒன்றுமில்லாதவனாய் போனேன். ஆனால் இன்றைக்கு நீர் என்னோடு கூட இருந்ததினாலே, நீர் என்னை பாதுகாத்ததினாலே, எனக்கு ஆகாரம் கொடுத்ததினாலே, எனக்கு வஸ்திரம் கொடுத்ததினாலே, என்னை உழைக்கிறதற்கு எனக்கு பலனை கொடுத்ததினாலே, என்னை ஆசீர்வதித்ததினாலே இன்றைக்கு இந்த 2 பெரிய பரிவாரங்களோடு கூட நான் திரும்பி வந்திருக்கிறேன். பெரிய பரிவாரம் இல்லைங்களா, ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான பொண்ணு வெள்ளி ஆஸ்திகள், பணம் இல்லைங்களா, பிள்ளைகள், மனைவிகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வரும்போது ஆண்டவருக்கு அங்கே பலி செலுத்தி, தசமபாகங்களை செலுத்தி, ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். நான் போகும்பொழுது வெறுமையாய் போனேன், தேவன் என்னோடு கூட இருந்ததினால இன்றைக்கு நான் திரும்பி வரும்பொழுது 20 வருடங்களுக்கு பிற்பாடு எப்படி வந்திருக்கிறேன்? பெரிய ஆஸ்தி உள்ளவனாக, ஐஸ்வர்யவானாக இல்லைங்களா, கர்த்தர் என்னை மாற்றி இருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் இல்லைங்களா.